உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னதான் செய்யும்? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாப சனி என்று சொல்வார்கள். ஏற்கனவே போன வருஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. பார்க்காதவர்கள் அதையும் பார்த்துவிட்டு பிறகு இதையும் பாருங்கள். அதில் சொன்ன விஷயங்கள், சொல்லப்படாத விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கும். அதாவதுங்க, எந்த ஒரு கோள்களுமே நம்மளுடைய ஜனனகால ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரும்போது நன்மையை செய்யும். எந்த கோளாக இருக்கட்டும், 11ஆம் இடத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்ப்போம். இப்போ கோச்சார பலன்கள் சில காலங்கள், புரியுதுங்களா, இதுவும் கடந்து போகும் காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது இது 11ஆம் இடத்துல இந்த 2.5 வருஷம் இருக்கிறத நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நாம் கடந்த காலத்தில் கர்மச்சனையில் செய்த தவறுகளை நாம் இப்போ செய்யக்கூடாது. 10ல் சனி, அந்த வேலையிலிருந்து மாறி இருக்கக்கூடாது. மாற வைத்தது யார்? கர்மச்சனி. அப்போ அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கர்மச்சனி என்னதான் செய்யும் அப்படின்னு. இப்போ லாபசனி என்ன செய்யும்? நமக்கு எல்லாமே லாபகரமாக இருக்கும். ஆக நாம் கடந்த 2.5 ஆண்டுகள் அந்த கர்மச்சனி என்பது 10ல் சனி இருக்கும் பொழுது அந்த பட்டம், பதவி, தொழில், வேலை இது சார்ந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடக்காத பட்சத்திலே அது வேலையை விட்டு நின்றுருப்பீங்க. திடீர்னு வேலையில் மாற்றம் வந்திருக்கும். நல்லா போயிட்டுருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் இன்னொரு ட்ராக் மாறி இருப்பீங்க. ஆக மாற்றம் என்பதில் மாற்றமில்லை என்பது யாருக்கு நடந்தது? கடந்த 2.5 ஆண்டுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தசாபுக்திகள் கெட்டவர்களுக்கு ஒரு கஷ்டகாலமாக இருந்திருக்கும். சரிங்களா? அந்த தொழிலை நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த தொழிலை நான் மாற்றியிருக்கக்கூடாது, எனக்கு இவ்வளோ காலமாக நல்ல சோறு போட்டுது, நான் தான் தெரியாதனமாக அந்த தொழிலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே வேலையில் இருக்கும்பொழுது நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் ஜாதகத்தையெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுதான் நேரம், கெட்ட நேரம்ங்கிறது. ஜாதகத்தை பார்த்துருந்தால் தம்பி உங்களுக்கு 10ல் சனி இருக்கிறது, அதனால் இப்போ தொழில் வகையில் திசாபுத்தியம் கெட்டிருக்கு, இப்போதைக்கு மாறாதீங்க, இருக்கிற இடத்துல இருங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருப்போம். ஆக பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்னது எப்போதுமே நல்ல ஆலோசனையும் அறிவுரைகளும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே பரிகாரம் என்பது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதம்தான். பைபாஸ் பண்ணுறது தான் பரிகாரம். சரிங்களா? மாற்று வழியில் செல்லுதல். ஆக இந்த 11ஆம் இடத்தில் 2.5 ஆண்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் நல்ல ஒரு பேஸ்மெண்ட், நல்ல சரியான ஒரு ஃபவுண்டேஷனை போடுங்க. இதுதான் அடுத்த 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய 7.5 நாட்டு சனியில் நீங்கள் உங்களை அதை தயார் நிலையில் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் வைப்பதற்கு இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா படிக்கக்கூடியவர்கள் நல்ல இது எந்த மாதிரி படித்தால் என்ன படிக்கலாம், இப்போ +2 எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்போ என்ன படிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். புதிதாக வந்திருக்கக்கூடிய ரிஷபராசி சகோதர சகோதரிகள் இப்போ சமீபமாக ஒரு 300 பேர் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நான் உங்களை எப்படி வழிநடத்திட்டு போகிறேங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஆக சென்ட் மீ யுவர் பிளேலிஸ்ட் ரிஷபம், அடுத்தது உங்களுடைய லக்னம், இது ரெண்டையும் என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே அனுப்பி விட்ருவேன். அந்த பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். அந்த ரிஷபராசியினுடைய குணங்கள், நல்ல பலன்கள், செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, இன்னா 40, இனியவை 40, இன்னா 40 இருக்காது, இனியவை 40 இருக்கும். இன்னா 40 புக்கில் எழுதிட்டுருக்கேன் இப்போது. சரிங்களா? அது எல்லாமே இந்த செல்ஃபோன் நம்பர் 9842208655 இந்த நம்பரில் புதிய சந்தாதாரர்கள் உங்களுடைய சென்ட் பிளேலிஸ்ட்னு சொன்னீங்கன்னா அனுப்பி விட்ருவேன். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இதில் பிறந்தவங்க ஒரு 18 வயசுலேருந்து ராகு, ஒரு 36 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா குரு. ரோகிணி நட்சத்திரம் அந்த பார்த்தீங்கன்னா சந்திரன் 12, ஒரு 30 வயசுக்கு மேலே சனி. கரெக்டாக ஒரு 5, 12, 30 வயசுக்கு மேலே சனி திசை.
மிருகசீரிடம் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய திசையில் பிறக்கிறீங்க. உங்களுக்கு ராகு, குரு சனி, அவங்களுக்கும் சனி திசை போயிட்டுருக்கும். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் புதன் போயிட்டுருக்கும். இந்த திசா புத்திகளை நீங்கள் உங்களுடைய லக்கண ரீதியாக ஜாதகத்தை ஆய்வு செய்து தற்சமயம் என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, கடந்த 2.5 ஆண்டுகள் என்ன தசாபுத்தி நடந்தது, கடந்த 2.5 ஆண்டுகளில் நாம் செய்த சில மாற்றங்கள் நமக்கு ஏன் தோல்வியை ஏற்படுத்தியது, நாம் அந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கலாமா வேண்டாமா, அதை நாம் செய்தது சரியா தவறா, இதையெல்லாம் கடந்த காலத்து நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்த்தீர்களேயானால் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மிக அற்புதமாக நான் உங்களை கையை பிடித்து அழைத்து செல்வேன். எப்படி? நல்ல திசாபுத்தி நடந்தது, தொழிலில் மாற்றத்தை உண்டாக்குனீங்க, ஆனால் அதில் நல்ல லாப மேன்மைகள் இல்லை, ஆனால் ஆரம்பித்தது சரியானது தான் என்றால் இப்போது இந்த 2.5 ஆண்டுகள் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே செய்யும். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் ஒரு வேலையில் இருந்தேன், அந்த வேலையிலேருந்து நான் டெவலப் பண்ணுறதுக்கு, என்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் அந்த வேலையை விட்டேன். ரைட், நல்ல ஒரு கோர்ஸ் எடுங்க, அற்புதமான கோர்ஸ் எடுத்து படிங்க. இந்த ராகு திசையில் நடந்ததுன்னா ஏஐ அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம் நீங்கள். அதுபோக வெறும் ராசிக்கு மட்டும் நம்ம ஏஐன்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் இது மாதிரி மேலே எடுத்து படித்தா, நீங்கள் ஏற்கனவே இந்த 2.5 வருஷம் வேலைகளில் இதெல்லாம் படிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இந்த மாதிரி நான் இதை கொஞ்சம் ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், இந்த கோர்ஸ் படிச்சிருந்தேன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வரக்கூடிய 2.5 வருஷத்தை படிங்க. பார்ட் டைமே படிக்கலாம், நீங்கள் ஃபுல் டைமாகவே வேலையை விட்டுட்டு படிங்கன்னு நான் சொல்லலை. வருமானம் ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அந்த வருமானத்தை விட்டுட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா பிஸ்னஸ், அதில் லாப மேன்மைகள் வருவதற்கு உண்டான சரியான காலம் இது. உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அது உங்கள் வசமாகும். ஆக அந்த சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த குரு 8 3 இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சி இங்காகும். அந்த குரு ராசிக்கு 8 3 விபரீத ராஜயோகம். குரு பயிற்சி பலன்களில் வீடியோவில் சொல்லுவோம். 3ல் உடனே குரு மறைஞ்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. லாபம் போய் 3ல் மறைஞ்சிருக்கலாம், பெனிஃபிட் இல்லைன்னா கூட ராசிக்கு 8 3 இது அன்ஃபார்ச்சுனேட்லி வரக்கூடிய வாய்ப்புகள். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அது லாபத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி லாப சனி தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கடந்த 3 வருஷமாக போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக வரும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையுடன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் கடந்த 2.5-3 வருஷமாகவே படிப்படியாக அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இப்போது லாபத்தை தர ஆரம்பிக்கும். தென்னை மரம் எப்படி வளர்ந்து அது தென்னை மரம் குறும்பைகள் விட ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே நமக்கு அது லாபத்தை தரக்கூடியது தானே. அடுத்தடுத்து குலையாய் எப்படி தேங்காய் காய்க்கிறதோ அதுபோன்று ரிஷபராசிக்காரர்கள் அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும். கடந்த அந்த 9ஆம் இடத்துல இந்த சனி இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கொஞ்சம் சிரமத்தையும் கஷ்டங்களையும் அது கொடுத்து அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது அதி அற்புதமான லாப மேன்மைகளை பார்ப்பீர்கள் என்பது உறுதி. எனவே இந்த வருஷத்தில் ராகு திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் சனி திசை நடந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு இதுவும் சாதகமாக இருந்து இந்த கோட்சார ரீதியாக ரிஷபராசிக்கு சனியும் 11ஆம் இடத்துக்கு ராசிக்கு அது 9-10 கூடையவனாக இருக்கிறபடினால 9ங்கிறது ஃபார்ச்சுனா அதிர்ஷ்டம், 10ங்கிறது கர்மா தொழில். நீங்கள் இது ரெண்டுமே லாபஸ்தானத்துக்கு வர்றது மிக அற்புதமான அமைப்பு. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 11ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும். இந்த 11ஆம் இடத்தை நன்றாக பயன்படுத்தினால் அடுத்தது 7.5 சமாளிக்கலாம். வருமுன் காப்பவன் மனிதன். இப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அப்போ இந்த 2.5 ஆண்டுகளை நீங்கள்
நீங்கள் வந்து கண்டிப்பாக 2.5 வருஷத்தை ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு நல்ல தீவிரமாக உழைத்து இது நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 7.5 பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறத கூறி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.